எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சம்பந்தமாக எங்களுடைய தொகுதிகளிலே கலந்துரையாடல்கள் இப்பொழுது நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன. யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 17 சபைகள் உண்டு. இந்த சபைகள் அமைந்திருக்கின்ற ஒவ்வொரு தொகுதிகளிலே தொகுதிகளோடு கலந்துரையாடி அது பின்னர் மாவட்ட கிளையிலே நாங்கள் இதனை குறித்து பேசி சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கிறது என்று கடந்த வாரத்திலே நாங்கள் மாவட்ட கிளையிலே தீர்மானம் எடுத்துள்ளோம். அதன்படி ஒவ்வொரு தொகுதியிலேயும் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. இன்றைக்கு உடுப்பட்டி தொகுதியைச் சேர்ந்த என்னுடைய கட்சி கிளையோடு ஒரு கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. இந்த தொகுதியிலே 2 சபைகள் உண்டு. கரவட்டி பிரதேச சபையும் வெல்வட்டித்துறை நகர சபையும் உண்டு. ஆகவே இந்த 2 சபைகளிலேயும் நாங்கள் போட்டியிடுகிற முறைமை குறித்து எங்களுடைய உறுப்பினர்களோடு நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். பொதுவாகவே கட்சி தனித்து போட்டியிடுகிறது என்ற முடிவை சென்ற தடவை இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாகவே நாங்கள் எடுத்திருந்தோம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் ஒன்றாக ஆட்சி அமைப்பது என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அந்த முடிவு சரியான விதத்திலே புரிந்து கொள்ளப்படாமல் நாங்கள் பிரிந்து விட்டோம் என்றெல்லாம் பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் இந்த தேர்தல் முறையை கருத்திலே கொண்டு தனியாக ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது நாங்கள் சிபாரிசு செய்த அந்த முறை நல்ல முறை என்கின்ற ஒரு எண்ணம் மத்திய கட்சி தலைவர்களிடத்திலேயும் இருக்கிறது. ஆகவே அவர்களோடும் இது குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலே சில வேளைகளிலே சற்று வித்தியாசமான அணுகுமுறைகளை கையாள வேண்டியதாக இருக்கிறது. இந்த தேர்தல் முறைமையை எப்படியாக எங்களுக்கு சாதகமாக உபயோகிப்பது என்பதை குறித்து ஒவ்வொரு சபையாக நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகையினால்தான் இந்த தொகுதிகளை மட்டத்திலே இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. சில இடங்களிலே நாங்கள் இப்படியாக தனித்து போட்டியிட்டு ஒன்றாக சேருவது, வேறு சில இடங்களிலே வித்தியாசமான முறைமைகளை கையாள்வது என்கின்ற அந்த மாற்று அணுகுமுறைகளையும் எப்படியாக நாங்கள் கடைபிடிப்பது என்பதை குறித்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டும்.